குருவை நாம் பொதுவாக எப்படி வரையறுக்கிறோம்னா 100% சுபகிரகமாக வரையறுக்கிறோம். அதுபோல் குரு பகவான் ஒரு ஜாதகங்கள்ல எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் குருவுடைய பார்வையானது அதை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு தான் நம்ம வரையறுக்கிறோம். அது உண்மையானா கண்டிப்பாக 100% உண்மை. ஒரு ஜாதகத்துல எத்தனை தடைகள் கொண்ட கிரக இணைவுகள் இருந்தாலும் அந்த கிரகங்களை குரு பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் குற்றங்களை குறைத்து செய்கிறது அப்படின்றத நம்ம பல ஜாதகங்கள் வாயிலாகவும் உறுதிப்படுத்தி சொல்றோம். அந்த வகையில காரகங்களிலே மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான தனகாரகத்தை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய கிரகம் குரு பகவானாக வருகிறார். அதுபோல் அடுத்த ஜெனரேஷன் எதிர்வரக்கூடிய சந்ததிகளை குறிக்கக்கூடிய குழந்தை காரகங்களை குரு பகவான் தன்னுள்ளே வைத்திருக்கிறார். அடுத்த கட்டங்கள் எல்லாம் ஆன்மீக வழிபாடு, இறை நம்பிக்கைகள், கௌரவம், பெயர் புகழ், தான தர்மங்கள் இது போன்ற காரகங்களை தன்னுள் வைத்திருந்தாலும் ரொம்ப முக்கியமான 2 காரகங்கள்ல